மெர்சிடிஸ் பென்ஸ் லக்ஸரி கார் செக்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்க ஷோரூமில் டெஸ்ட் ட்ரைவ் வீக்னு ஒன்று நடத்துனாங்க. அவங்க ஷோரூமுக்கு போய் அவங்களுடைய காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம், பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். மெர்சிடிஸ் பென்ஸ் ஷோரூமில் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வீக் நடக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் உடைய கார்ஸை யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு தெரியணும் அப்படின்னு மெர்சிடிஸ் பென்ஸ் விரும்பினாங்க. அதுக்காக ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி ஒன்று யூஸ் பண்ணாங்க. மெர்சிடிஸ் பென்ஸ் அப்படின்னு சொன்னது நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அதோடைய லோகோ. பென்ஸ் காரோட முன்னாடி இருக்கிற லோகோ மாதிரியே நிறைய டம்மி லோகோவை கிரியேட் பண்ணி அதை சக்ஷன் கப்பில் யூஸ் பண்ணி, சக்ஷன் கப்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபுனல் மாதிரி இருக்கும், ரப்பரில் செஞ்சுருப்பாங்க. அதை எங்கே வச்சாலும் ஒட்டிக்கும். பென்ஸ் லோகோவை அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பப்ளிக் பிளேசஸில் பார்க் பண்ணி வச்சிருக்க ஆடி, BMW மாதிரியான அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் உடைய கார்ஸில் அதை ஒட்டி வச்சுட்டாங்க. அந்த கார்ஸுடைய ஓனர்ஸ் திரும்ப பார்க்கிங்கில் வந்து பார்க்கும்போது, என்னடா நம்ம காரில் பென்ஸ் லோகோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அந்த லோகோ கூடவே ஒரு டேகும் தொங்கியிருக்கு. அதில் இந்த மாதிரி மெர்சிடிஸ் பென்ஸ் ஷோரூமில் டெஸ்ட் ட்ரைவ் வீக் நடத்துகிறோம், எங்கள் ஷோரூமுக்கு வந்து எங்கள் காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க அப்படின்னு போட்டிருந்தது. மெர்சிடிஸ் பென்ஸ் உடைய டெஸ்ட் ட்ரைவ் வீக்கில் வந்து கலந்துக்கிட்ட மெஜாரிட்டியான ஆட்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியில் விழுந்த அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் உடைய கார்ஸை யூஸ் பண்ணுறவங்களா தான் இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட் ட்ரைவ் மூலமாக மெர்சிடிஸ் பென்ஸ் அவங்களுடைய சேல்ஸை 30% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம்.